அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாக பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு, ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்குன்னு, ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் தான் 2026 தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் எல்லாமே நான் சிங்கிளாக இல்லை அப்படின்ற மாதிரி எப்போது ஒரு கூட்டத்தோடவே தான் இருப்பாங்க. நீங்கள் கூட்டம் சேர்க்கலனா கூட உங்ககிட்ட ஒரு கூட்டம் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கூட்டம் என்பது உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கூட்டம் சேரும் போது நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் பேசி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தை மாதம் தேவையற்ற விஷயங்களை பேசி சிறிய கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா ரொம்ப சொல்லுவாங்க, ஊர் ரொம்ப ஒட்டி உறவாடினாவே அதுவே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதிகப்படியான விஷயங்களில் கலந்து வரும்போது அது ஏதோ ஒரு சிறிய ஒரு மன கசப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள்கிட்டும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். உறவுகளில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா கணவன் மனைவி அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஏதோ ஒரு தேவையற்ற
போகும்போது அப்படி ஏதாவது ஒரு போட்டு போயிருப்பாங்களே சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த தை மாதத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் தந்தை வழியில் திடீர் வருமானங்கள் எல்லாமே இருக்கும். இஷ்ட தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இஷ்ட தெய்வ கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாவே பணம் வரும். ஆனால் போகிறதுக்கு தடைகளும் வரும். சில 3ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்யணும். எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணுன்ற மாதிரி, எதை செஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதனாலேயே இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வரும். என்ன சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் இப்பெல்லாம் கண்ணடி படக்கூடாது. அது மாதிரி இந்த கண் திருஷ்டியால் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசியே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த காலத்தில் நம்ம தான் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு இம்மிடியேட்டாக வந்துடுது இல்லையா. ஸோ எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய குரு பார்வையால், ராசி அதிபர் குரு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கலால உங்கள் நண்பர்கள் சூழ்நிலைகள் மூலமாக எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிருவீங்க, என்ன பிரச்சனைகள் வந்தாலும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே வரும். அதுக்கெல்லாம் பெரிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது பெரிய விஷயத்தையே நீங்கள் சிம்பிளாக சரி ஓகே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நகர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய உறவு முறைகளுக்குள்ளே நிறைய மகிழ்ச்சி இருக்கும். அப்படியா அது இன்னும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி உட்காந்து அது ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு உங்கள் மனதையே நீங்கள் கெடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழியாக அமைச்சிடும். எல்லா பிரச்சனையே வெளியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்டுற கதை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் ஏன்னா இதெல்லாம் கிரக நகர்வால் ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ வாழ்க்கை என்னவோ பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். தனுசு ராசிகள் எவ்வளோ விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பளிக்காமல் கடந்து போயிட்டீங்கன்னாவே அந்த எப்படி பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி அந்த பிரச்சனை உறவுக்குள்ளே மாறிவிடும். மேலும் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் இல்லை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும், ஏற்கனவே நின்ன விஷயங்களை சரி பண்ணணும், ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டை சரி பண்ணுவதற்காக இல்லை வீட்டுக்காக ஏதோ ஒரு விரயம் பண்ணக்கூடிய வீட்டை சரி பண்ணுறது. குறிப்பாக என்னென்னு வச்சுக்கலாம், இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும். அதை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துப்பட்டு அதை தடைப்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா வக்ர சனி அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய விட மாட்டார் இல்லையா. இப்போ தான் வக்ரம்லாம் நிவர்த்தியாகி ரொம்ப கிளியராக இருக்கார். அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி. வீடு சார்ந்த விஷயம், வாகனத்துக்கு ஒரு சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு பெருசாக இருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியில் தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டயர் மாற்றிட்டுருப்பாங்க. வண்டிகள் டயர் பிரச்சனை வரும், வண்டி சர்வீஸ் விடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வாகனத்துக்காக ஒரு சர்வீஸ் விடுவது, இல்லை வாகனத்தை டயர் மாற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தூண்டும். அதையும் மீறி நாம் ரொம்ப தெளிவானவங்க, நம்ம ரொம்ப அறிவு மிகுந்தவங்க அப்படின்னு நினச்சி போகும்போது தான் அது ஒரு 5000 ரூபா வைக்க வேண்டிய செலவு ஒரு 50,000 ரூபா வச்சிடும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுங்கன்னா கிரகங்கள் நமக்கு ஆரம்பத்தில் 5000 ரூபாய்க்கு தான் செலவு தூண்டும், இல்லை 500 ரூபாய்க்கு தூண்டும். நம்மளுடைய அறிவு மிகுதி, நம்மளோட ஸ்மார்ட்னஸ் அங்கே காமிக்கும் போது அது ஒரு 50,000 கொண்டு போய் விடும். ஸோ அதனால் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலத்தினால வாகனம் சார்ந்த விஷயத்தில் டயர் மாற்றுவது, இல்லை வண்டியை நல்லா சர்வீஸ் விட்டு சீரமைத்து கொள்ளும் போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் பெருசாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்காது. மேலும் தாயார் வகையில் ஏதாவது ஒரு சிறிய விரயங்கள் என்பது ஏற்பட்டுரும். ஏதாவது ஒரு செலவு வைப்பாங்க, நைட்டெலாம் தூங்கவே இல்லைம்மா, நான் இதை பற்றி நினச்சினே இருந்தேன், நான் அங்கே போகணுன்னு நினச்சேன், இங்கே போகணுன்னு நினச்சி, இது மாதிரி தாயார் வகையில் தாயாரோட ஆசைகளை நிறைவேற்றுவது ஏதாவது ஒரு விரயங்கள் வைப்பாங்க. அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா இதையோ ஒன்றத்தை நினச்சி கற்பனை பண்ணி தூங்காமையே இருப்பாங்க. அது தூங்கலைன்றது கரெக்டாக தனுசு ராசிக்காரன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4 குழந்தை இருக்கலாம், ஆனால் தூங்கலை, என் மனசில் இப்படி ஒன்று வந்துச்சு, இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தனுசு ராசிக்காரன் பையனை தான் கூப்பிட்டு, பையனோ பொண்ணையோ கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள், ஸோ ஓகே சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும், ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் என்னென்னாக்கா அம்மா வகையில் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது உங்களுக்கு அந்த வீடு வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு
பிரச்சனையை எல்லாமே நம்மளுடைய உறவுகளாக கொடுத்துருக்கு. அதுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சாவே பாதி கர்மா நமக்கு இங்கே முடிஞ்சு போச்சு. கர்மாவை கழிக்கிறதுக்கு நாம் போய் காசி ராமேஸ்வரம் எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பண்ணுறோம். அதனால் என்ன நடந்துச்சுன்னு பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க உறவுகளே கர்மாவை நீக்குவதற்கான எளிய பரிகாரத்தை நம்ம உறவுகள் மூலியமாகவே இந்த இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத வரையும் உங்களை கூப்பிடவே மாட்டான். அந்த பேங்க்கில் ஒரு கடன் வாங்கி பாருங்கள், அது கட்டாமல் விட்டு பாருங்கள், எத்தனை ஃபோன் அடிப்பான் தெரியுமா, வீட்டுக்கே வந்துடுவான். இதுதான் இயற்கை நமக்கு உறவுகள் கொடுத்துருக்கு. ஸோ இது புரிதல் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஏன் உறவுகளால் தொல்லை வருது அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வு போதும் உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துது. ஏன்னா கடன் வாங்கிட்டா பேங்க்கில் விட்டுருவானா, காசு போட்டால் கூட சும்மா இருப்பான், கூப்பிட மாட்டான். கடன் வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ கட்டாமல் பாருங்கள், வீட்டுக்கு எத்தனை பேர் அனுப்புவான் தெரியுமா? அதுபோல தான். ஸோ அப்போ நமக்கு உறவுகள் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அமைத்து கொடுத்தது என்னென்னு, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. அதை செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா அவங்க பாட்டுன்னு ஸ்மூத்தாக இருக்க போகிறாங்க. ஸோ இதை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு புரிந்துக்கணும். ஏன்னா வச்சுங்க, இவங்களாம் தர்மம் செய்யறதுக்காக பிறந்தவங்க இவங்களாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இவங்க மூலயமா தான் குடும்பமாக டெவலப் ஆகணும். ஸோ அப்போ இவங்க மூலயமா தான் நிறைய தர்மங்கள் செய்யணும். அதனால் என்னென்னா தனுசு ராசிகள் செஞ்சுட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய தனுசு ராசிக்கு நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஆனால் எவனும் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேறான். உனக்கு எவனும் எதுவும் பண்ண மாட்டான், நீ தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க. பேங்க்கு தான் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்கணும். பேங்க்கு போய் அவங்ககிட்ட கடன் வாங்கம்மா, நாங்கள் அதில். ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய விஷயங்கள். ஸோ அப்போ நீங்கள் தர்மம் செய்வதற்காகவே பிறந்திருக்கீங்க. உங்களை பிறப்பு எடுக்க வச்சிருக்கு இந்த இயற்கை. அப்போ பிறப்பு எடுக்க தர்மம் செய்யணும்னா அந்த தர்மம் செய்வதற்கான வசதிகளையும் கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்து வச்சிடணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிடணும் போது தான் உங்களுக்கு உடனே ஒரு நோயை ஒன்று கொடுத்து படுக்க வச்சிடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் தர்மம் செய்யும்போது அதை பற்றின பெருசாக இல்லை. ஏன்னா இயற்கை கொடுக்குது, கடவுள் கொடுக்குறாரு. உங்களுக்கு கிடைச்சல கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க, அடுத்தவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. இதுவே உங்களோட மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த விஷயத்தோட இந்த 2026 இந்த தை மாதத்தோட பாருங்க, உங்களுக்கு எப்பொழுதும் தை பிறந்தால் மட்டும் வழி இல்லை, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வழி திறந்தே இருக்கும். நன்றி, வணக்கம்.